ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 27/1/2023 தை மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் ரேவதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யாரென பார்த்தால் சிம்ம ராசி நேயர்கள். குறிப்பாக சிம்ம ராசியில் இந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம் இவங்களுக்கு. ஆக இவங்க கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் ராகு கால நேரம் காலை 10:30 12 மணி வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் 3 மணியிலிருந்து 4:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் நீங்கள் ஏதேனும் முக்கிய செயல்கள் செய்வதாயின் அவற்றை செய்வதற்கான சுப ஓரைகளாக அமைவது காலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 9:30 10:30 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 4:30 5:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. இந்த நேரங்களில் நீங்கள் முக்கிய செயல்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினுடைய சிறப்புகள். நாளைய தினம் சஷ்டி திதி, முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். பெண்கள் இந்த மாதிரியான மணமகன் வேண்டும், அந்த மாதிரியான மணமகன் வேண்டும், அந்த குமரனே என்னுடைய கணவனாக வேண்டும் என்றெல்லாம் அப்படிலாம் கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்கெல்லாம் நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு நெய்தீபம் ஏற்றி செய்வது மிக மிக சிறப்பானது. அவ்வாறாக நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கின்ற பொழுது பிடித்த மணாளனை நமக்கு கரம் பிடிக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான வழிபாடு. அதேபோல் அன்பு நண்பர்களே, நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். அனைத்து விதமான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கு மிக மிக உகந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேஷ ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாள். உடல் நலன் மேம்படுவதற்காக மருத்துவ செலவுகளை செய்வீர்கள். மருத்துவ செலவுகளுக்கு பிறகாக ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் விலகுகின்ற நாள். உத்தியோகத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற்றம் அடைகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கிய நிமித்தமாக கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மன ரீதியாக சின்ன சின்ன மனத்தாங்கலான சில விஷயங்கள் நடைபெறும். குறிப்பாக குழந்தைகளோட உடல் நலன் பாதிக்கப்படுறது, அல்லது குழந்தைகளோட பசங்களோட ரிஷபராசி நேயர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது. ஆக உங்கள் குழந்தைகள் மீதெல்லாம் ரொம்ப கழுகு பார்வையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது ஏன் அப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, நண்பர்களாக இருந்து கேளுங்கள். தாய் என்கின்ற தந்தை என்கின்ற ஸ்தானத்திலிருந்து கேட்காதீர்கள். அவர்கள் உங்களை எதிரிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவ்வப்போது சிறு சிறு பண வரவை வழங்குகின்ற நாள். வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் மேம்பட்ட நல்ல மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற நாள். திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நல்ல பரஸ்பர நல் உறவு மேம்படுகின்ற மிக உன்னத நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இவை அனைத்திலும் நல்ல லாபங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மிக உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அலைச்சல்களும் சிறு சிறு பயணங்களும் மேற்கொள்வீர்கள். அதிக விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். ஆக நீங்கள் நாளைக்கு எது செஞ்சாலும் கொஞ்சம் திட்டமிடல் இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது அலைச்சல்களையோ வீண் விரயங்களையோ ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதனை மனதில் வைத்து கொண்டு
எந்த ஒரு செயலையும் செய்யணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது தேவையில்லாத கொஞ்சம் அலைச்சலையும் முன்னுக்கு பின் முரணான செயல்களில் நம்மளை ஈடுபட வைக்கிறதுலையும் பண்ணிடும். உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற நாள். சந்திராஷ்டமம் இருந்தாலும் அப்போ நம்ம என்ன பண்ணோம், 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்பட்டோம் என்றால் வெற்றி நம்ம பக்கம் அப்படிங்கிறத சிம்மராசி நேயர்கள் என்ன பண்ணோம், மனசில் வச்சுக்கணுங்க. கையில் 4 காசு பார்க்கின்ற நாள், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள், உடல் நலன் மேலோங்குகின்ற நாள், சரியான மருத்துவம் அடையாளம் காட்டப்படுகின்ற மிகச்சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. கொடுத்த வாக்கினை எப்பாடுபட்டேனும் காப்பீர்கள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களே, கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா படிப்பு அற்புதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள். அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறுகின்ற ஒரு மிக உன்னதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். புதிய பொருட்கள், புதிய புடவைகள், புதிய அலங்கார பொருட்கள் இவற்றையெல்லாம் வாங்கி சேர்ப்பதற்கான மிக உன்னதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிகச்சிறப்பான ஏற்றங்களை பெறுவீர்கள். கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக நடந்தாலும் அனைவரின் உள்ளத்தையும் நீங்கள் கவருவீர்கள். தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்கின்ற நாள். உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவுத்திறனை பலரும் பாராட்டுகின்ற பாராட்டுதல்களை பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களே, துலாத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்கள் தாங்க அதிகரிக்கும். இங்கிருந்து அங்கே போகணும், அங்கிருந்து இதை பண்ணணும், இதிலிருந்து அதை பண்ணணும்னு ஏதாவது ஒரு இடமாற்றத்தையும் அலைச்சல்களையும் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பது மாதிரியான அலைச்சலுக்கான நாளாக நாளைய தினம் அமைவதனால் முடிந்த வரையிலும் திட்டமிட்டு எந்த இடத்திற்கும் பயணம் செய்வது மிக மிக அவசியமானது. ஏதேனும் பொருட்களை விற்க வேண்டும், சொத்துக்களை விற்க வேண்டும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்களை விற்பதற்கான முயற்சியில் கொஞ்சம் வேகமாக ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் நாளைய தினம் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இடமாற்றங்கள், மனை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பும் நாளைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். விருச்சகராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பண வரவு கையில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நாள். நாளைய தினம் பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். ஆனால் அதே பேச்சால் தான் நாளைக்கு வில்லங்கமும் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. நீங்கள் பாட்டு எதுவும் காமெடியாக பேசுகிறேன்னு சொல்லி பேசி வச்சுருவாங்க. அது ஏதாவது ஒரு வகையில் சிலருக்கு சில மனரீதியான காயங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான ஒரு அமைப்புண்டு. அதை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் நிதானத்தன்மையை பேச்சில் கடைபிடிக்க வேண்டியது அவசியமானது. வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட வேண்டாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருகின்ற மிக உன்னதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் மேம்படுகின்ற மிகச் சிறப்பான நாள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்றம் மிகுந்த ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருந்து வந்த, தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பின் அடைவுகள் கூட விலகுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள், வெளியிட பயணங்கள் யாரெல்லாம் மேற்கொள்வதற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட பயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தொழில் வியாபார ரீதியாக சின்ன சின்ன விரயங்கள் அதிகரிப்பது மாதிரியான நாளாகவும் சற்றே அலைச்சல்கள் அதிகரிப்பது மாதிரியான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த வெளிநாடு முயற்சிகள் மட்டும் இல்லாமல் தொழில் செய்ய போகிறோம், இதுக்கான முதலீடு இவ்வளோ செய்ய போகிறோம் அப்படின்னு சில திட்டங்கள் தீட்டுறதுக்கெல்லாம் இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியடையும். பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளி இடங்களில் யாரெல்லாம் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளில் நல்ல ப்ரமோஷன்ஸு, இந்த மாதிரியான சில தொழில் உத்தியோகம் சார்ந்த ஏற்றங்கள் கிடைக்கின்ற மிக உன்னதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகலத்திலும் நல்ல ஏற்றங்களும் உண்டு. சற்று கவனமாக பயணிக்கின்ற பொழுது
அன்பு நண்பர்களே, நாளைய தினம் காதல் வெற்றி பெறுகின்ற நாள், திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள், உங்கள் குழந்தைகளால் நல்ல மன மகிழ்வு பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. திடீர் அதிர்ஷ்டம் போல இந்த திடீர்னு சின்ன பணவரவு, திடீர்னு எதிர்பாராத உறவுகள் கிடைக்கிறது, திடீர்னு எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது. இந்த திடீர்னு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உடல் நலனில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட விலகுகின்ற மிக உன்னதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு இதெல்லாம் நடக்கலை, என் குழந்தைக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு எதெல்லாம் நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்கள் குழந்தைக்கு சிறப்பாக நடக்கும். அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகின்றீர்கள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு மிக மிக சிறப்பான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் மேம்படுகின்ற மிக உன்னதமான நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. படிக்கிற பசங்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மிக சிறப்பான நாள். அது மட்டுமல்லாமல் இல்லத்து அரசிகளை பொறுத்த மட்டிலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சேர்க்கறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாகவும், குறிப்பாக ஆடை சேர்க்கைக்கு ஒரு நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஏதேனும் தொழில் சார்ந்த சின்ன சின்ன கடன்லாம் இருக்குன்னா அந்த கடன்லாம் சற்றே குறைகின்ற மிகச்சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் பார்த்த 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற ஜோதிட தகவல் வெளிநாட்டு யோகம் யாருக்கு வாய்க்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களே, நம்ம சக நண்பர்களை கூட நாம் பார்த்திருப்போம், அல்லது நம்முடைய சக ஊரார், சக படித்தவர் அப்படின்னு நம்ம உடன் பயின்றவர் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். நிறைய பேரோட ஆம்பிஷன் என்ன, எதிர்கால கடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராடில் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் படிக்கணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்கள், அவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதாவது எப்பொழுதுமே இருக்கின்ற இடத்தை விட எதிரே இருக்கின்ற இடத்திற்கு கொஞ்சம் மவுஸ் அதிகம்ங்க. நம்ம ஊரில் அப்போ எப்படின்னா மேலை நாட்டு மோகம் சற்று அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பு. வெளியூர் வேலை, குயிக்காக செட்டில் ஆயிடலாம், கல்ச்சர் வேறு சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி. சரி, இந்த மாதிரியான அமைப்புகளில் வெளிநாட்டு யோகமே கிட்டத்தட்ட ஒரு 10% இளைஞர்களுக்கு வாழ்க்கையின் கனவாக இருக்கின்றது. இதில் நிறைய வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான நிறைய ரூல்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இங்கே வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஓரிரு விதிகளை இப்படிலாம் இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகம் உண்டு, ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அடிப்படை விதிகளை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, 12ஆம் இடம் பரதேச வாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 9ஆம் இடம் வெளிமாநிலம் வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இன்னொரு பாவகம். ஆக இந்த 9ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த ரெண்டும் யாருக்கு வலுவடைந்து இருக்கின்றது? எப்படி சார் வலுவடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது? சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன், புதன், சுக்கிரன், இயற்கை முழுச்சுவராகிய குரு, இவங்களில் யாராவது ஒருவர் 12ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ அமர்வது அல்லது அந்த வீடுகளை பார்ப்பது. 9, 12ஆம் இடம் ஏதேனும் ஒரு வகையில் சுப கிரகங்களின் தொடர்பை பெற வேண்டும். இது ஒரு விஷயம். 12ஆம் அதிபதி 9இலோ 9ஆம் அதிபதி 12இலோ அல்லது இவர்கள் இருவரும் சேர்ந்து 3இலோ இப்படி தொடர்பு கொள்ளலாம். இந்த 3, 12, 9 தொடர்பு ஒரு ஜாதகத்தில் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து 12ஆம் இடம், 9ஆம் இடம், 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது அதில் அமர்ந்த கிரகங்களின் தசை நடக்குமானால் அழகாக அவர் வெளிநாடுகளில் வாழ்வார். புரியலல்ல? டக்குன்னு கேட்டால் புரியாதுங்க. 9, 12, 3 தொடர்பு கொண்டு அந்த தசைகள் தொடர்ந்து நடக்குமாயின் அவர்கள் வெளிநாடுகளில் நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் எளிதாக சித்திக்கின்றது என்பதனை இன்றைய தினம் ஜோதிட தகவலாக நமது நேயர்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.